ரப்பை திருப்திப்படுத்துமா? என்னுடைய ரப்பிடத்திலே எனக்கு சிறந்த அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? அதை நான் செய்வேன். இது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ரப்புக்கு நான் ஆக்கிக் கொள்வேன். எவர் ஒருவர் அல்லாஹ் ஹராமாக்கிய, அல்லாஹ் பாவம் என்று கூறியிருக்கக்கூடிய மார்க்கத்துடைய வரம்புகளை மீறி இருக்கக்கூடிய காரியங்களை செய்யாமல் அல்லாஹ்வுக்கு பயந்து விலகிக் கொள்கிறாரோ, இவரும் தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய மரணத்தை அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்கிறார். ஆனால் எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய வரம்புகளை மீறி பாவமான காரியங்களை செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கக்கூடிய காரியங்களை விட்டுவிட்டு எவர் இருக்கிறாரோ, நிச்சயமாக இவர் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும், தன்னுடைய மரணத்தையும் அல்லாஹ்வுக்காக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம், இது என்னுடைய ரப்புல் ஆலமீனுக்காக என்றால் நபியை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆகவே இந்த மார்க்கத்திலே என்னுடைய வாழ்க்கையும் சரி, என்னுடைய மரணமும் சரி, அந்த மரணம் வரும் வரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஈமானிலே உறுதியானவனாக இருக்க வேண்டும். இந்த ஈமான் என்றால் என்ன? நாவினால் மொழிவது மட்டுமா? கிடையவே கிடையாது. இந்த நாவினால் மொழிவது, மேலும் இஅ்திராஃபுல் கல்ப் வ ததஹக்கக் அல் ஜவாரிஹ், நாம் நாவினால் மொழிவது, உள்ளத்தால் அங்கீகரிப்பது, இந்த ஈமானின் வெளிப்பாட்டால் நம்முடைய உடல்கள், நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய உடல் அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்ய வேண்டும். இதுதான் ஈமான் பில் லிசான் வ பில் கல்ப் வ பில் ஜவாரிஹ். இந்த மூன்றிலே வெறும் நாவினால் மட்டும் நான் ஈமான் கொண்டு விட்டேன், அமல்களை செய்யவில்லை என்றால் முனாஃபிக்குகளுக்கு என்ன சிபுஹா மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய நாவினால் மட்டும் என்னுடைய ஈமான் இருந்தது என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, முனாஃபிக் என்று கூறவில்லை, ஆனால் முனாஃபிக்கை போன்ற நிலையிலே ஒரு முஸ்லிம் தன்னுடைய பெயர் அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் என்று வைத்தாலும் சரி, அவருடைய நிலை அந்த முனாஃபிக்குடைய நிலையை ஒற்றி இருக்கும். ஏன்? முனாஃபிக்குகள் வெளிப்படையாக தங்களை முஸ்லிம்கள், மேலும் நாவினால் அவர்கள் ஈமானை ஒற்றுக்கொண்டவர்கள், ஆனால் உள்ளத்தாலோ அமல்களினாலோ அவர்கள் அதை என்ன செய்யவில்லை? நிறைவுபடுத்தவில்லை. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஈமானிலே உறுதியாக இருத்தல் என்பது நாவினால் மொழிந்து, உள்ளத்தால் அங்கீகரித்து, நம்முடைய உடலால் அந்த ஈமானுடைய வெளிப்பாட்டை காட்ட வேண்டும். எப்படி? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையாக்கி இருக்கக்கூடிய, கடமையாக்கி இருக்கக்கூடிய அனைத்தையும் முதலிலே செய்யுதல், அல்லாஹ் பாவம் என்று விதித்திருக்கக்கூடிய அந்த வரம்புகளை மீறாமல் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக இருத்தல், மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்காத இன்னும் சில இருக்கக்கூடிய நவாஃபில்களை எக்ஸ்ட்ராவாக, அதாவது கூடுதலாக செய்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளும். இது அல் ஈமான். இதிலே ஒரு முஸ்லிம் உறுதியாக இருத்தல். எந்த ஒரு பிரச்சனைகளிலும், எந்த ஒரு கவலைகளிலும், எந்த ஒரு இழப்புகளிலும் இந்த ஈமானிலிருந்து, இஸ்திகாமத்திலிருந்து ஒரு முஸ்லிம் என்ன செய்துவிடக் கூடாது? தடம் புரண்டு விடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை எவ்வாறு அஞ்ச வேண்டுமோ அவ்வாறு அஞ்சிக் கொள்ளுங்கள். வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு மட்டும் வழிபாடுகளை செய்து இபாதத்திலே ஈடுபடக்கூடியவன் நிச்சயமாக எந்த நிலையிலே தான் மரணிக்க வேண்டும்? முஸ்லிமாகத்தான் மரணிக்க வேண்டும். எவர் இந்த இஸ்திகாமத்திலிருந்து விலகி விடுகிறாரோ நிச்சயமாக அவருக்கு அல் ஹஸாரா, இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, அவருக்கு மிகப்பெரிய அழிவுதான். ஆகவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்றொரு ஆயத்திலே கூறும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள். மேலும் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம்? மரணித்து விட வேண்டாம். என்றால் என்ன? நீங்கள் இந்த ஈமானிலே உறுதியானவர்களாக இருங்கள், வழிகேட்டிலே சென்று விடாதீர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அந்த ஈமானின் மீதே நீங்கள் மரணியுங்கள். மேலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமான் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஃபضலை பற்றி கூறும் பொழுது, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் கூறுகின்றான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ வ யுதில்லுல்லாஹு ஸாலிமீன் வ யஃஅலுல்லாஹு மா யஷா. சுப்ஹானல்லாஹ், யுஸப்பித்துல்லாஹ்,
யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு, யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். எங்கே? ஃபில் கௌல் ஸாபித், அல் கௌல் ஸாபித், உறுதியான கௌலை கொண்டு என்றால் கலிமத்து அத்-தௌஹீத், அஷ்-ஷஹாதா, லா இலாஹ இல்லல்லாஹ், இதை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமான் கொண்டவர்களை என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார். எங்கே? இம்மையிலும் மறுமையிலும். இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்கிறார்? அல்லாஹ் அவர்களின் ஈமானிலே உறுதிப்படுத்துகிறார் கௌல் ஸாபித்தை கொண்டு. மேலும் அல்லாஹ் அநியாயக்காரர்களை வழிகெடுக்கிறார், அல்லாஹ் தான் நாடியதை செய்கிறார் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த ஆயத்திற்கு விளக்க உரை கூறும் பொழுது ஷேக் நாசிர் சஅதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறும் பொழுது இந்த பூமியிலும் மறுமையிலும் என்பதற்கு அர்த்தம் இரண்டாக கூறப்படுகிறது. ஒன்று, இந்த பூமியில் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியிலே எவர் ஈமானை கொண்டிருக்கிறாரோ அல்லாஹ் அந்த கௌலை ஸாபித், அதாவது தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ்வை வைத்து என்ன செய்கிறார்? அவரை உறுதிப்படுத்துகிறார். இந்த மார்க்கத்திலே நல்ல அமல்களை செய்வதற்கு தௌஃபீகை கொடுக்கின்றார். மேலும் வஃபில் ஆகிரா, அதற்கு நாளை மறுமையை அவர்கள் கூறுகின்றார்கள். மற்றொரு தஃசீர் என்ன வருகிறது என்றால், இவ்வுலகம் என்றால் கபரிலே மலக்குகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த ஃபித்னாவிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் ஈமான் கொண்டார்களோ, அதிலே உறுதியாக இருந்தார்களோ அவர்களை அந்த கபரிலே கேள்வியை கேட்கும் பொழுது அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துகிறார். அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை அவர்களை சொல்ல வைக்கிறார். இது துன்யா, இந்த பூமியிலே அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்துவது. வஃபில் ஆகிரா, மறுமை என்பது நாளை மறுமையிலே அவருடைய காரியங்களை இலகுவாக்கி அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கிறார். இப்படி இரண்டு தஃசீர்கள், விளக்கங்கள் இருக்கிறது. அலா குல்லி ஹால், எவர் ஈமான் கொள்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர் என்ன செய்கிறார்? உறுதிப்படுத்துகிறார், இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஃபضل பாருங்கள். எவர் ஈமான் கொண்டு அதில் உறுதியாக இருக்கிறாரோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபித்னாக்களில் இருந்து அவர்களை காப்பாற்றி, பூமியிலே இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள், கபரிலே இருக்கக்கூடிய ஃபித்னாக்கள், மறுமையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஃபித்னா, இவைகளிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி அவர்களுக்கு என்ன செய்கிறார்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த ஆயத்துகளிலே கூறுகின்றார். மற்றொரு ஆயத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு யுக்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர் வல்லதீன கஃபரு அவ்லியாஹுமுத் தாகூத் யுக்ரிஜூனஹும் மினன்-நூரி இலல்-ظுலுமாத் உலாயிக அஸ்ஹாபுன் நார் ஹும் ஃபீஹா காலிதூன். சுப்ஹானல்லாஹ். இந்த ஆயத் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், அல்லாஹ் வலி, அல்லாஹ் வலி, பாதுகாவலர். யாருக்கு என்றால் அல்லாஹ் வலியுல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாவலனாக இருக்கிறார். என்ன செய்கிறார்? யுக்ரிஜுஹும் மினல்-ظுலுமாத்தி இலன்-நூர், அப்படிப்பட்டவர்களை, ஈமான் கொண்டவர்களை ظுலுமாத் என்று சொல்லப்படக்கூடிய இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம், ஈமானின் பக்கம் அல்லாஹ் அவர்களை நேர்வழி காட்டுகிறார். வல்லதீன கஃபரு அவ்லியாஹுமுத் தாகூத், யார் அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுடைய நேசர்கள், அவர்களுடைய உதவியாளர்கள் யார் தெரியுமா? தாகூத், அல்லாஹ்வை தவிர வணங்கப்படக்கூடியவை. அவைகள் இவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால், நூர், வெளிச்சத்திலிருந்து இருள்களின் பக்கம் அவர்களை அழைத்து செல்கிறார்கள். உலாயிக அஸ்ஹாபுன் நார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் நரகவாதிகள். ஃபீஹா காலிதூன், அதிலே நிரந்தரமாக இருப்பார்கள். ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் இந்த ஆயத்திற்கு தஃசீர் கொடுக்கும் பொழுது, நூர் ظுலுமாத், வெளிச்சம், இருள்கள், இதிலே இருள்கள் என்று கூறும் பொழுது ஷேக் சாலிஹ் ஃபௌசான் ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் கூறும் பொழுது என்ன சொல்கிறார்கள் என்றால், அஷ்ஷிர்க் வஷ்ஷுகூக் வல்-இல்ஹாத், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், மேலும் மார்க்கத்திலே தேவையற்ற கேள்விகள், சந்தேகங்கள் மற்றும் இறை நிராகரிப்பு,
இவைகள் அனைத்தும் இருள்கள். அல்லாஹ் யார் ஈமான் கொள்கிறானோ அவரை இப்படிப்பட்ட இருள்களிலிருந்து வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வருகிறார். இதிலே வெளிச்சம் என்பது என்ன? அத்தௌஹீத், அல்-இல்ம் அன்-நாஃபி' வல் அமல் அஸ்-சாலிஹ். தௌஹீத், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குதல் மற்றும் பயன் தரக்கூடிய கல்வி. மேலும் அல் அமல் அஸ்-சாலிஹ், சாலிஹான நல்ல அமல்கள். ஆகவே யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறாரோ அவரை இணை வைப்பு மற்றும் தேவையற்ற சந்தேகங்கள், பாவமான காரியங்கள், வழிகேடுகளிலிருந்து அல்லாஹ் தௌஹீத், ஓரிரை கொள்கை, நேரான வழி, மேலும் பயன் தரக்கூடிய கல்வி, நல்ல அமல்களின் பக்கம் அல்லாஹ் வழிநடத்துகிறார். இது அப்படியே மாற்றமாக யாருக்கு, யார் அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஷைத்தான்கள் என்ன செய்கிறார்கள்? நேரான வழியிலிருந்து அவர்களை திசை திருப்பி பாவமான காரியங்கள், அசிங்கமான ஆபாசமான காரியங்கள், அல்லாஹ்வை வெறுக்கக்கூடிய காரியங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களின் பக்கம் அவர்களை செலுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, ஈமான் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுடைய சிறப்பு இது. அடுத்தது மிகச்சிறந்த ஒரு ஆயத். சுப்ஹானல்லாஹ். யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அதிலே உறுதியானவர்களாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புஷ்ரா, நற்செய்திகளை கூறுகிறார். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهيه أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. سبحان الله. இவ்வளவு நற்செய்திகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். யாருக்கு தெரியுமா? யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இருந்தார்களோ. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், யாரெல்லாம் என்னுடைய ரப் அல்லாஹ் என்று கூறினார்களோ, ثم استقاموا, மேலும் அதிலே உறுதியானவர்களாக இருந்தார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குகள் அவர்களிடத்திலே இறங்குகிறார்கள். எப்பொழுது? அவருடைய மரண தருவாயிலே மலக்குகள், நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, நாம் தான் உங்களுக்கு என்ன பாதுகாவலர்களாக இருந்தோம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது, நாளை மறுமையிலும் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இருப்போம். பிறகு கூறுகிறார்கள் என்ன? உங்களுக்கு அந்த சொர்க்கத்திலே உங்களுக்கு தேவையான உங்களுடைய நஃப்ஸுகள் அதுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதை பெற்றுக்கொள்ளும். மேலும் வலக்கும் ஃபீஹா மா ததஊன், உங்களுடைய தேவைகள் அனைத்தும், நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்கும். நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம். இறுதியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், கண்ணியத்திற்குரிய ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்களையும் பூமியும் படைத்த, மேலும் அதை கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அந்த ரப்பல் ஆலமீன் கூறுகின்றார், நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், பாவங்களை மன்னித்து கருணையாளனாக இருக்கக்கூடியவனுடைய என்ன நுசுலா என்றால், அதாவது விருந்தாளிகளாக நீங்கள் சொர்க்கத்திலே இருங்கள் என்று அந்த ஈமான் கொண்டு அதிலே உறுதியானவர்களுக்கு நாளை மறுமையிலே கூறப்படும். அதாவது இந்த மரணம் வரும்பொழுது மலக்குகள் இவ்வளவு நற்செய்திகளை கூறுகிறார். முதலில் என்ன? அவர்களை பார்த்து வரக்கூடிய காரியங்களை நினைத்து பயப்பட வேண்டாம், அல்லாஹ் தகாஃபு. இரண்டாவது, நீங்கள் செய்த பாவங்களை நினைத்து வருந்தாதீர்கள், அல்லாஹ் உங்களை அதிலே மன்னித்து விடுவான். ஏன்? நீங்கள் ஈமான் கொண்டு அதிலே உறுதியானவராக இருந்தீர்கள். மூன்றாவது என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். ஏன்? நீங்கள் சொர்க்கத்தில் நுழையக்கூடியவர். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், இந்த மலக்குகள் உங்களுக்கு இந்த உலகத்திலும் பாதுகாவலர்களாக இருந்தார்கள், நாளை மறுமையிலும் பாதுகாவலர்களாக இருப்பார்கள். அடுத்தது என்ன? உங்களுடைய நஃப்ஸ் எதை கேட்கிறதோ சொர்க்கத்திலே அதை பெற்றுக்கொள்ளும். அடுத்தது என்ன? உங்களுக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் சொர்க்கத்திலே பெற்றுக் கொள்வீர்கள். இறுதியாக மிகச் சிறந்த அம்சம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருந்தாளி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பல் ஆலமீனுடைய விருந்தாளி பகுதி என்ன தெரியுமா?
இந்த மார்க்கத்திலே எவர் ஈமான் கொண்டு அல்லது ஈமான் கொள்ளாமல் இஸ்திகாமத் இல்லாமல் இருந்து விடுகிறாரோ அவருக்கு ஏற்படக்கூடிய பெரும் நஷ்டம் என்ன தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார், وَمَن يَرْتَدِدْ مِنكُمْ عَنْ دِينِهِ فَيَمُتْ وَهُوَ كَافِرٌ فَأُولَٰئِكَ حَبِطَتْ أَعْمَالُهُمْ فِي الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ. எவர் ஒருவர் இந்த மார்க்கத்திலிருந்து மார்க்கத்தை விட்டு முர்த்ததாக ஆகிவிட்டாரோ அவர் எந்த நிலையிலே மரணிக்கிறார் என்றால் ஃபயமுத் வஹுவ காஃபிர், அவர் அல்லாஹ்வை நிராகரித்த நிலையிலே என்ன செய்கிறார்? மரணிக்கிறார். அவருக்கு ஏற்படக்கூடிய முதல் நஷ்டம் என்ன? அவருடைய அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். அவர் செய்த அனைத்து நல்லமல்களும் பாழாகிவிடும். எவர் ஒருவர் இந்த மார்க்கத்திலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டாரோ, மார்க்கத்திலே இஸ்திகாமத் உறுதியாக இல்லாமல் மார்க்கத்திலிருந்து வெளியேறி விட்டாரோ அவருடைய நல்ல அமல்கள் அனைத்தும் பாழாகிவிடும். இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கவே மாட்டார். அவர் இணை வைத்த நிலையிலே அல்லாஹ்வை மறுத்த நிலையிலே மரணித்து விட்டார் என்றால் அவருக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை ஒருபொழுதும் மன்னிக்க மாட்டார். அதை தவிர இருக்கக்கூடிய பாவங்களை தான் நாடியோருக்கு மன்னிக்கிறான் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே இரண்டாவது பெரும் நஷ்டம் என்ன? அவருக்கு பாவ மன்னிப்பே கிடையாது. எவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாஹ்வை நிராகரித்து அதே நிலையிலேயே மரணித்து விடுகிறார். மூன்றாவது, அல்லாஹ் சொர்க்கத்தை அவருக்கு ஹராமாக்கி விடுகிறார். இன்னஹு மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹரம அல்லாஹு அலைஹி ஜன்னah வ மஅவாஹு அன்-நார் வ மா லில்-ஸாலிமீன மின் அன்சார். நிச்சயமாக யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டார். ஆகவே மூன்றாவது பெரும் நஷ்டம் என்ன? சொர்க்கம் ஹராமாக்கப்படும். சொர்க்கம் ஹராம் என்றால் என்ன? நரகம் வாஜிபாகும். ஆகவே நாலாவது பெரும் நஷ்டம் என்ன? நிரந்தரமான நரகத்திலே என்றென்றும் வேதனை செய்யப்படக்கூடியவராக ஆகிவிடுவார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அல்லாஹ்வை நிராகரித்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து மரணிக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்படக்கூடிய பெரும் நஷ்டம் நான்கு. முதலிலே அவர்களுடைய அனைத்து நல்லவர்களும் அழிந்து பாழாகிவிடும். இரண்டாவது, அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டார். குறிப்பாக இணை வைக்கக்கூடிய பாவத்தை, அதாவது யார் இணை வைத்து அந்த நிலையை மரணித்து விடுகிறாரோ. மூன்றாவது என்ன? அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறார். நான்காவது, அல்லாஹ் நரகத்தை அவருக்கு என்றென்றும் தங்கக்கூடிய இடமாக மாற்றி விடுகிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காரியத்தை, இந்த அம்சங்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த ஈமான் கொண்டு அதை இஸ்திகாமத் பெறுவதற்கு நாம் கூறிய அந்த 4 அல்லது 5 விடயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முதலிலே தொலபுல் இல்மின் நாஃபி', பயன் தரக்கூடிய கல்வியை தேடி கற்றுக்கொள்ளுதல், மார்க்கத்துடைய அடிப்படை கல்விகளை கற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது, கல்வியை கற்றுக்கொண்டால் போதுமா? இல்லை, அதை கொண்டு நல்ல அமல்களை செய்யுதல். குறிப்பாக அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய நல்ல அமல்களை செய்யுதல். மூன்றாவது என்ன? நமக்கு இந்த மார்க்கத்தில் ஏற்படக்கூடிய வீணான சந்தேகங்கள், ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்தை கற்று தெரிந்தவர்களிடத்திலே சென்று அதை கேட்டு அதிலிருந்து தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். வீணான சந்தேகங்களிலே நாம் வீழ்ந்து மார்க்கத்திலிருந்து தடம் புரண்டு விடக்கூடாது. நான்காவது என்ன? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே யார் புதிய புதிய அம்சங்களை, மார்க்கத்திலே சொல்லப்படாத அம்சங்களை, வேறு பிதாத்துகளை, அனாச்சாரங்களை செய்கிறார்களோ அவர்களிலிருந்து விலகி இருத்தல். ஐந்தாவது என்ன? அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திலே இஸ்திகாமத்தோடு இருத்தல். மேலும் இந்த அழியக்கூடிய துன்யாவை அதன் பக்கமே நம்முடைய முழு நேரத்தையும் கொடுத்து விடாமல் மார்க்கத்தின் பக்கம் திரும்புதல். இந்த 5 காரியங்களை எவர் செய்கிறாரோ அவர் ஈமானை பெற்று அதிலே உறுதியானவராக அல்லாஹ் வரையாக்கும். ஆனால் எவருடைய வாழ்க்கை தீன், அதாவது துன்யா என்று ஆகிவிடுகிறதோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கலிமா ஷஹாதா கூட தெரியாத மக்களாக தங்களை முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஷஹாதாவை கூறுங்கள்,
அதனுடைய அர்த்தங்களை கூறுங்கள், அதனுடைய அர்க்கான்களை கூறுங்கள் என்றால் நம்மிலே பல பேருக்கு தெரியாது. இதுதான் நம்மிடத்திலே இருக்கக்கூடிய மாதம். ரமதான் மாதம் வந்து விட்டால் தொழுவோம், நோன்பு நோற்போம், புத்தாடை முடிந்தது. அதோடு என்னுடைய இஸ்லாம் என்ற அம்சம் முடிந்து விட்டது. மற்ற நாட்கள் கிடையாது. எந்த இடத்திலே கூறப்பட்டிருக்கிறது? ரமதானில் மட்டும் நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள். அவை கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய இந்த மார்க்கம் இதிலே நாம் ஈமான் கொண்டோம் என்றால் அதிலே உறுதியாக இருத்தல் வேண்டும். யார் உறுதியாக இருக்கிறாரோ அல்லாஹ் அவரை உறுதிப்படுத்துகிறார். இம்மையிலும் உறுதிப்படுத்துகிறார், கபரிலும் உறுதிப்படுத்துகிறார், மறுமையிலும் உறுதிப்படுத்துகிறார். அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். மேலும் நல்ல நற்செய்திகளை அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். மாணவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய நஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கிறார். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மார்க்கத்திலே மார்க்க கல்வியை படித்து நல்ல அமல்களை செய்து மேலும் அதாவது மார்க்கத்திலே அனாச்சாரங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களிடமிருந்து விலகி இருந்து மேலும் மார்க்கத்திலே எந்த கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அதை தெளிவாக படித்து கற்றவர்களிடமிருந்து தெரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும் அல்லாஹ்வுடைய கடமைகள் அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாகவும் மாறி இந்த மார்க்கம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த தௌஃபீகை தந்து அருள் புரிவானாக. ஆமீன். هذا ما عندي ولكم الله عز وجل. السلام عليكم ورحمة الله وبركاته. அல் குர்ஆன், இந்த குர்ஆனை போன்று அல்லது அதிலே ஒரு அத்தியாயம் அல்லது அதிலே ஒரு ஆயத் கொண்டு வர முடியவில்லை யாராலும். அப்ப இந்த குர்ஆன் முஅஜிஸா, இது அம்பியாக்களுக்கும் ரசூலுமார்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இதை யாராலும் வீழ்த்த முடியவே முடியாது. முஅஜிஸா. அடுத்தது அல்லாஹ்வுடைய நேசர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடியது கராமத். இதுல நிறைய பேர் சூஃபிகள், சரியா, வழிகட்ட பிரிவினர்கள், அப்புறம் பிதத்வாதிகள்லாம் நிறைய கராமத்தை அவங்களுடைய இமாம்களுக்குன்னு கதையை கட்டுவோம். அதை பத்தி நம்ம பேசல. கப்பல்ல போயிருந்தோம், பெரிய ஆளா வந்துச்சு, அப்படியே என்னுடைய வழி வந்து என்ன பண்ணாரு, கையை விட்டு அப்படியே எங்களை தூங்கினாரு, அவருடைய சட்டையோடைய இது கூட ஈரமாகல, இப்படியெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சாலில் போசான் நவாக்குதல் இஸ்லாம், அதாவது கவாயில் கிதாபுக்கு ஷரஹ் கொடுக்கும் பொழுது சொல்றான், இதெல்லாம் வந்து இட்டு கட்டப்பட்ட கதைகள், இது உண்மை அல்ல. மாறாக கராமத் என்பது உண்மை. ஆனால் அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திலே உறுதியாக இருந்த மக்களுக்கு, இமாம்களுக்கு கொடுத்த அம்சம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பாக சஹாபாக்களுக்கு, சரியா, இந்த மாதிரியாக கொடுக்கப்பட்டது கராமத் என்று சொல்லப்படும். அதிலே கராமத்திலே மிக சிறந்த கராமத் இஸ்திகாமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த கராமத்திலே மிக சிறந்தது இஸ்திகாமா, அதாவது மார்க்கத்திலே உறுதியாக இருத்தல் அப்படிங்கிறது. இப்னு தைமியா என்று சொல்லப்படக்கூடிய ஷேகுல் இஸ்லாம் என்று கூறுவார்கள். அந்த அறிஞர் கூறியிருக்கிறார். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, இஸ்திகாமத் என்பது, அதாவது இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். அவர்களிடத்துல ஒரு தாபி வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவருடைய ஃபித்னா வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நமக்கு தெரியும், அவர் வந்து ஒரு முஸ்லிம் ஆட்சியாளராக இருந்தார். எந்த அளவுக்கு என்றால் ஒரு சஹாபியை கொன்ற அளவுக்கு, அதாவது அவர் இந்த ஹிலாஃபத்துல ரொம்ப உறுதியானவராக இருந்தார். அதன் காரணமாக நிறைய பிரச்சனைகளை அவர் கொடுத்தார். அப்போ தாபியில் ஒருத்தர் வந்து அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய ஃபித்னா ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லும் பொழுது, பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், வரக்கூடிய காலங்கள் இதைவிட ஃபித்னாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது என்று அவருக்கு உபதேசம் கூறியவராக இருந்தார். யார்? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஆகவே இப்படிப்பட்ட ஃபித்னாக்கள் வரும் பொழுது ஒரு முஸ்லிம் தன்னுடைய மார்க்கத்திலே அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அதிலே உறுதியாக இருக்கிறார் அல்லவா, இது ஒரு கராமத். புரிகிறதா? நமக்கு ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள், இன்று நாங்கள் தான் ஹக்கிலே இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய கூட்டங்கள், இயக்கங்கள் எத்தனை, எவ்வளவு அம்சங்கள் இருக்கிறது, புரிகிறதா? ஆனால் இதிலே ஒருவர் அல்லாஹ்வை வணங்கி நேரான வழியிலே இருந்து அதிலே உறுதியாக இருக்கிறார் அல்லவா, இது அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய கராமத். ஆனால் இதுக்கு நம்மிடத்திலே உண்மை தன்மை இருக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் உன்னை நோக்கி வருகிறேன்,
வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் நம்மை நோக்கி வருவதற்கு முயற்சிக்கிறார்களோ நம்முடைய வழிகளை அவருக்கு என்ன செய்கிறோம், காட்டுகிறோம் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஆகவே நம்முடைய உண்மை தன்மை, என்னுடைய ரப்பை நோக்கி நான் செல்ல வேண்டும், என்னுடைய ரப்பை நான் திருப்திப்படுத்த வேண்டும் என்று எவர் நம்பி அல்லாஹ்வை ஈமான் கொண்டு இஸ்திகாமத்தை தேடுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு இஸ்திகாமத்தை கொடுக்கிறான். இது ஒரு கராமத். ஏனென்றால் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களிலே அல்லாஹ் அவர்களை உறுதிப்படுத்தும். அல்லாஹ் ஆலம் இன்ஷா அல்லாஹ் தஆலா இது அர்த்தமாக இருக்கலாம். அல்லாஹ்